Welcome to Nellai Jeya Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பீட்ரூட் அல்வா எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். பீட்ரூட் பத்தி ரெண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கேன். பீட்ரூட் பொரியல் and then பீட்ரூட் கட்லெட். அத நான் லிங்க் கொடுக்க நீங்க பாத்துக்கோங்க. பீட்ரூட்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. மினரல்ஸ், விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. இதுல வந்து விட்டமின் சி இருக்கு, B6, அயர்ன், பாஸ்பரஸ், மெக்னீசியம், காப்பர், பொட்டாசியம் நிறைய இருக்கு. எப்பவுமே மெக்னீசியம், பொட்டாசியம் உள்ள அந்த சத்து உள்ள வெஜிடபிள்ஸோ எதுவோ ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபைபர் நிறைய இருக்குது. இது வந்து பிளட் ப்ரெஷர் நிறையா இருக்கிறவங்க பீட்ரூட் சேலட் பண்ணியோ ஜூஸோ ஏதோ நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதில் வந்து லோ கொலஸ்ட்ரால் தான் இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்குது. இது வந்து ஆனால் ஒரு கிட்னி ட்ரபிள் உள்ளவங்க இதை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் எந்தளவு உண்மை எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க கிட்னி சம்மந்தப்பட்ட டிசீஸ் உள்ளவங்க இதை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். கீ மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இதில் லைட்டாக ரொம்ப ப்ரௌனாக இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு நட்ஸ் வேறு எதுவும் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கேன். ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அதே கீ இருக்கட்டும். அதே கீயில் வந்து நான் எந்த அளவுக்கு இதே மாதிரி 2 கப் வந்து பீட்ரூட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை தோலெல்லாம் நீக்கிட்டு அதை துருவி எடுத்து வச்சுட்டு இதுக்கு 2 கப் அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 கப்பை நான் அதில் சேர்த்தாச்சு. இந்த இந்த நெய்யிலே வந்து அந்த பீட்ரூட் உள்ள ஈரத்தன்மைலாம் நல்லா போக வரைக்கும் நல்லா அதை வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வரும். அந்த ஈரத்தன்மைலாம் போய் அது சுருண்டு வர வரைக்கும் நம்ம அதை கிளறிடலாம். இந்த பீட்ரூட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பீட்ரூட் அல்வா பண்ணி வச்சுனா பீட்ரூட் அல்வா, ஜாம் அதெல்லாம் நம்ம இதில் பண்ணலாம். அல்வா பண்ணிட்டு இதை வந்து ப்ரெட்லேயோ சப்பாத்திலேயோ அதில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த பீட்ரூட்டை சேர்த்து அந்த நெய்யில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம 2 கப் பீட்ரூட் துருவின பிறகு 2 கப் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். எந்த கப்பால் நம்ம எடுத்தப்போ அதே கப்பால் 1 கப் பால் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆறின பால் இதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளக்கி விட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ். இது ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. அது வந்து இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இந்த பாலெலாம் சுண்டி வர்ற மாதிரி வரும்போது நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். அந்த பாலுலேயும் அந்த கீலையும் வந்து அந்த பீட்ரூட்லேருந்து நல்லா குக் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி வச்சுக்கலாம். அந்த பீட்ரூட்டை அந்த நெய்யில் நல்லா வதக்கிட்டு 2 கப் பீட்ரூட் துருவின பீட்ரூட்டுக்கு 1 கப் பால் சேர்த்து அதை நல்லா வந்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுருந்தோம். இப்போ இந்த அளவுக்கு பால் சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இதுலேயே அந்த பீட்ரூட் நல்லா வந்து குக் ஆகிருக்கும். இப்போ வந்து 1/2 கப் நம்ம எந்த இதில் எடுத்தோமோ அதோடைய 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் இனிப்பு கூட கொஞ்சம் வேணும், நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நம்ம சேர்த்துருக்கும் போது ஆட் பண்ணி நல்லா கிளறிடலாம். திரும்பியும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இடையிடையே நம்ம கிளறி விட்டுக்கிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா சுருள வரட்டும். இது நான்ஸ்டிக்லன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க. சுகர் கரைஞ்சி அதோடு சேர்ந்து நல்லா அது வந்து குக் ஆகட்டும். நம்ம அந்த சுகரும் அந்த வந்து கண்டன்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சு கிளறிட்டே இருக்கோம். இந்த அளவு திக்கு போதும். நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றின பிறகு கொஞ்சம் இதை விட கட்டியாயிரும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஆல்மண்ட், பாதாம் இருந்தால் பாதாம் சேர்த்துக்கலாம். பிஸ்தா வறுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம வந்து ஸ்வீட் டிஷ்க்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். இதுக்கு நான் வந்து 1 kg உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க. பீட்ரூட்டில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானது. நான் பவுலுக்கு எடுத்துகிட்டு காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா பீட்ரூட் வந்து பொரியல் லேஸாக யாருமே சாப்பிட மாட்டாங்க.
எங்கள் குழந்தைங்க கூட பீட்ரூட் பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் அல்வாவாவோ பர்ஃபியாவோ இல்லைனா வந்து ஜாமாவோ பண்ணி நம்ம வந்து தோசையோடையோ சப்பாத்தியோடையோ இல்லைனா ஏதோ ஒரு வழியில் நம்ம பசங்களுக்கு இது கொடுத்தா இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.